அங்கே மாதரி என்னும் ஆயர்குல பெண் வீட்டில் அடைக்கலம் புகுகிறார்கள். மாதரி வீட்டில் கோவலனும் கண்ணகியும் உரையாடும் காட்சி. ஏன் இப்படி உடைந்து போய் அமர்ந்திருக்கிறீர்கள்? வேற என்ன செய்வது கண்ணகி? உனக்கு அளித்த துரோகத்திற்கு என் உயிரை மாய்த்து கொள்ளாமல் உனக்கு முன்னால் செய்வதறியாது இருக்கிறேனே, அதை எண்ணி நான் வருந்தி கொண்டிருக்கிறேன். அப்படி எல்லாம் கூறாதீர்கள். நம்மிடம் எதுவும் இல்லை என்று எண்ணாதிருங்கள். நம்பிக்கை என்ற ஒன்று நம்மிடம் இருக்கிறது. நம்பிக்கை நம்பிக்கை மூலதனமாக வைத்து செல்வத்தை முதன்மை பெற்ற இவ்வுலகில் வேற என்னவமா செய்ய முடியும்? உங்களுக்கு பொருள் தானே தேவை. இதோ என் கால் சிலம்பை வைத்து பொருளீட்டி வணிகம் செய்யலாமே. இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் மீட்கலாமே. பாதகனுக்காக உன் பாதத்தில் இருக்கும் சிலம்பை மட்டும்தான் இழக்கவில்லை. என்னால் நிம்மதி இழந்தாய், என்னால் செல்வத்தை இழந்தாய், என்னால் சுக வாழ்வை இழந்தாய், என்னால் விருந்த கொள்ளலையும் இழந்தாய். பெற்றோர், உற்றோர், உறவினர் எல்லோரையும் விற்று பிரிந்தாய். எனக்கால் சிலம்பையும் இழக்க தயாராகிவிட்டாய். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னித்து விடு கண்ணகி. போதும் போதும். இந்த துயரம் இழந்தவை இழந்தவையாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாக அமையட்டும். மறுக்காமல் என் கால் சிலம்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணகி, உன் பேச்சில் இப்போது நம்பிக்கை பெற்றேன். என்னால் இழந்த செல்வத்தை எல்லாம் உன்னால் மீண்டும் பெறப்போகிறேன். சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு யாம் போய் மாறி வருவன். தயங்காமல் இரு. சிலம்பை விற்பதற்காக பொற்கொல்லர் வீடு நோக்கி வருகிறான். முதலாளி, அங்கே பாருங்கள், யாரோ நம் கடையை வேவு பார்க்கிறார்கள். என்னவென்று பாருங்கள். ஆம், நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வெகு நேரமாக நாம் கடையை உத்து பார்த்து கொண்டிருக்கிறான். நான் போய் என்னவென்று பார்த்து வருகிறேன். கடையை பத்திரமாக பார்த்துக்கொள். உன்னை ஏமாற்றி விடுவார்கள். தம்பி தம்பி, தாங்கள் ஊருக்கு புதியவரா? இதற்கு முன்பு உங்களை பார்த்ததில்லையே. ஆமாம் ஐயா, நான் புகார் நகரத்திலிருந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துள்ள புதியவன். நான் ஏதேனும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? நான் இந்த சிலம்பை விற்க வந்துள்ளேன் ஐயா. அதை இப்படி கொடுங்கள். இது உங்களுடையதுதானா? ஆமாம் ஐயா, என்னுடையது. சிறிது நேரம் நீங்கள் அமர்ந்திருங்கள். கடைக்காரரே, அவரை சற்று பார்த்து கொள்ளுங்கள். நான் போய் இச்சிலம்பை மன்னரிடம் காண்பித்து வருகிறேன். காட்சி 3. மதுரை மாநகரத்தின் மங்காத புகழுக்குரிய நீதி வழுவா செங்கோலனும் வேப்பம்பு மாலை அணிந்த வெற்றி வேந்தனும் விண்ணிலும் மண்ணிலும் மீன் கொடியை நிலைநாட்டிய தென்னவனாகிய நம் பாண்டிய மன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். காவலரே, அரசனை காண்பதற்காக பொற்கொள்ளன் வந்திருக்கிறான் என்று அனுமதி வாங்கி வாருங்கள். மன்னருக்கு வணக்கம். மன்னா, தங்களை காண்பதற்காக அரசவையில் பொற்கொள்ளர் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக இருக்கும்? வரச் சொல்லுங்கள். மன்னர் தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். பாண்டிமாதேவின் களவு போன பொற்சிலம்பு கிடைத்து விட்டது மன்னா. என்ன, சிலம்பு கிடைத்து விட்டதா? யார் அந்த கல்வன்? எங்கே அச்சிலம்பு? மன்னரே, என்னுடைய இருப்பிடத்திலேதான் அக்கல்வனை அமர வைத்துள்ளேன். யார் அங்கே? பொற்கல்வன் காட்டும் அக்கல்வனை கொன்று அச்சிலம்பை கொணர்க. அப்படியே ஆகட்டும் மன்னா. நான் போன காரியம் வெற்றிதான், நீ வந்த காரியம்தான் தோல்வியில் முடிந்து விட்டது. அப்படியானால் மன்னருக்கு சிலம்பு தேவையில்லையா? மன்னருக்கு ஏன் சிலம்பு? மகாராணிக்கல்லவா வேண்டும். பொற்கொள்ளரே, சிலம்பை அவரிடம் கொடும். உமக்கேதை சிலம்பு? என் மனைவியின் சிலம்பு. விற்க வேண்டிய காரணம்? வாங்குவதற்கு தேவையில்லாத கேள்வி. திறமையான திருடன். பொற்கொள்ளரே, ஏன் இந்த பழி என் மீது? அரசியின் சிலம்பை திருடியது மட்டும் நியாயமோ?
யார் திருடியது உங்கள் அரசியின் சிலம்பை? கண்டுபிடிக்க திறனற்றவர்கள் வழியில் போகிறவர் மீது பழி போடுவதா? நான் அரசரை பார்க்க வேண்டும். நீ மன்னரை தானே பார்க்க வேண்டும், வா. என்னை ஏன் நீங்கள் அழைத்து வந்தீர்கள்? மன்னரின் ஆணைப்படி தண்டனை வழங்க. இப்போதாவது குற்றத்தை ஒத்துக்கொள். மானம் போய் உயிர் வாழும் மரக்குடியில் பிறக்கவில்லை, மரந்தமிழ் குடியில் பிறந்தது. பொற்கொள்ளரே, நான் கல்வனா? கண்ணகி, உன் கணவன் கல்வன். பாண்டிய நாடு தீர்ப்பளித்தது அப்படி. நான் உனக்கு செய்த துரோகத்திற்கு இது தேவைதான். காவலரே, ஊழ்வினை காரணமாக கோவலன் கள்வன் என்று பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அக்கொலைக்கள காட்சி. பாண்டிய மன்னனின் ஆணைக்கு இணங்க கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி மாதிரியின் மூலமாக கண்ணகிக்கு அறிவிக்கப்படுகிறது. கண்ணகி, கண்ணகி, எங்கே இருக்கிறாய்? இதோ இங்கே இருக்கிறேன். ஏன் இந்த பதற்றம்? ஊரெல்லாம் செய்தி பரவிக் கொண்டே இருக்கிறது. அந்த துயர செய்தியை எவ்வாறு கூறுவேன்? எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். நான் காணாத துயரமா, நான் அடையாத வேதனையா? இதுவரை நீ காணாத துயரத்தையும் அடையாத வேதனையும் அடைந்து விட்டாய் கண்ணகி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? சிலம்பை விற்க சென்ற உன் காதல் கணவன் கல்வன் என்று பாண்டிய மன்னரால் குற்றம் சாட்டப்பட்டு சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி வந்துள்ளது. நம்ப முடியவில்லை. ஐயோ, என் கணவன் கல்வன் அல்ல. பொய் குற்றம் சாற்றிதான் என் கணவரை கல்வன் என்று கொலை செய்திருக்க முடியும். என் கணவன் குற்றமற்றவன் என நிரூபிப்பேன். நீதியை நிலைநாட்டுவேன். நான் சென்று வருகிறேன் தாயே. சபை. யாரம்மா நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அறநெறி தவறிய நாட்டின் காவலனே, கையில் ஒற்றை சிலம்போடு நீதி கேட்டு பெண்ணொருத்தி வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். மன்னனுக்கு வணக்கம். கண்களில் கோபத்தை கொண்டவளாய், கணவனை இழந்தவளாய், கையில் ஒற்றை சிலம்பேந்தி ஆவேசமாக உங்களை காண பெண் ஒருத்தி வந்திருக்கிறாள். வரச் சொல்லுங்கள் பெண்ணை. நீங்கள் செல்லலாம். நீரொழுகும் கண்களுடன் என் முன் வந்து நிற்கும் பெண்ணே, நீ யார்? நீதி தவறிய மன்னனே, நான் யார் என்று சொல்கிறேன், கவனமாக கேள். புறாவின் துயர் நீக்க தன் தசையை அறுத்து தந்த சிபி மன்னனும், பசுவின் துயர் நீக்க தன் ஒரே மகனை தேர்காலில் இட்டு கொன்று நீதி வழங்கிய மனுநீதி சோழனும், செங்கோலாட்சி செய்த புகழை உடைய புகார் நகரமே எனது ஊர். அப்புகார் நகரில் பெரும் வணிகன் மாசாத்துவானின் மகன் கோவலன் என் கணவன். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை ஊழியாக்க நினைத்த மன்னவனே. என்ன பிதற்றுகிறாய் பெண்ணே? கவனமாக பேசு. இது அரசவை என்பதை மறந்து விடாதே. போதும் பெண்ணே, நிறுத்து. வந்ததற்கான காரணத்தை கூறு. மதுரை நகருக்கு பிழைப்பு தேடி வந்து உன்னால் பொய்யாக கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான். பெண்ணே, கல்வனை கொல்லுதல் அரச நீதியே, அதில் என்ன ஐயம்? ஆம் பெண்ணே, மன்னர் கூறுவது சரிதானே. ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னனே, என் காற்சிலம்பு மாணிக்கப்பல்களை உடையது. என்ன, எங்கள் மன்னனையே சோதிப்பதா? அமைச்சரே, நல்லது பெண்ணே,
பாண்டிமாதேவியின் காற்சிலம்பு முத்துப்பரல்களால் ஆனது. அச்சிலம்பை கொடு. இதோ அச்சிலம்பு. பார்த்தாயா கொற்கை முத்துக்களை? மற்றொரு சிலம்பு. இதோ. ஐயகோ, வளையாத செங்கோல் வளைந்ததோ, பார் போற்றும் பாண்டிய நாடி பாவச் செயலால் வீழ்ந்ததோ. மாணிக்கப்பரல்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கப்பரல்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு. யார் எதிர்த்து வந்தாலும் போரிடும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, மாசு படலமும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? பாதகம் புரிந்த உனக்கு மணிமொழி எதற்காக? தேவையில்லை, தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அள வைத்த காவலனே, அழு. என் கணவனை, என் கண்ணாளனை, கண் நிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்று விட்ட பாவி நீ. அழு, 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 நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்றுவிட்ட நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உயிரையே கொடுத்து நிமித்தி விட்டீர்கள் அரசே, நிமித்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒளியட்டும், எல்லாம் அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும். என் நெஞ்சிலே மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையை அழித்து விடு, அடியோடு அழித்து